ஆண்டவரே எங்களோடு கூட பேசுங்கப்பான்னு சொல்லி தேங்க்யூ ஜீசஸ். உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே, உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே, நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே, நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே, மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே, மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். ஆண்டவர் நாள் எங்களோடு கூட பேசுங்க. அடிமை சுற்றத்தை பரிசுத்தப்படுத்தி அபிஷேகம் பண்ணப்பட்ட பிரோஜனமுள்ள வார்த்தைகளை கொடுங்க இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்காக வேர்த்தவங்க வேகமாக வாசிங்க. ஓசியாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர். ஓசியா 11:8. நான் உன்னை எப்படி கைவிடுவேன். போதும். தேங்க்யூ சிஸ்டர். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அல்லேலூயா. ஆமாம், டைம் வேகமாக போயிட்டு இருக்கு, சீக்கிரமாக முடிச்சிடலாம். கர்த்தர் நல்லவர். ஆமாம், நானும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறேன். கர்த்தர் நல்லவர். உங்கள் வசனம் சொல்லுது என்னது? எப்ராயிமே உன்னை அல்லேலூயா அப்படின்னு ஆண்டவர் பேர். யாரு? கொள்ளு தாத்தாவா? சரி, ஓகே. நான் தான் எப்ராயிம். எனக்கு ஆபிரகாம் யாரு? அக்கா. அல்லேலூயா. சந்தோஷமா? அல்லேலூயா. புரியுறவங்க மாத்திரம் சந்தோஷமா? அல்லேலூயா. தூங்காதவங்க சத்தமா? அல்லேலூயா. சரி, நான் தான் எப்ராயிம். எனக்கு யோசேப்பு யாரு? அப்பா. நான் தான் எப்ராயிம். எனக்கு ஈசாக்கு யாரு? தாத்தா. அல்லேலூயா. சரி, நான் தான் எப்ராயிம். யாக்கோபு தாத்தா. அப்போ வந்து ஈசாக்குங்கிறவன் பூட்டேன். அல்லேலூயா. நான் பார்த்துட்டு தான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அல்லேலூயா. சரி, அப்போ ஆபிரகாம் யாரு? அவன் வந்து ஓட்டேன் அப்படின்னு இருக்கு பைபிள். அங்கே போய் பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல அங்கே சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, கூகுளில் அப்போ யாரு? எப்ராயிமுக்கு வந்து யோசேப்பு யாரு? தகப்பேன். யாக்கோபு வந்து பாட்டேன். ஈசாக்கு வந்து பூட்டேன். ஆபிரகாம் வந்து யாரு? அப்ப எத்தனை ஜெனரேஷன் சொல்லுங்க சந்தோஷமா? 5. 5G. அல்லேலூயா. 5G தானே. ஃபர்ஸ்ட் ஜி யாரு? ஆபிரகாம் தான் ஃபர்ஸ்ட் ஜி. 2G யாரு? ஈசாக். 3G 4G எப்ராயிம் யாரு? அப்ப நம்மலாம் எந்த ஜி தெரியல ஜி. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நான் உங்களுக்கு கேள்வி கேட்குறேன். எனக்கு வேகமாக வாசிங்களேன். நான் சொல்ல எடுத்தவங்க சீக்கிரமாக வாசிங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 17:6 வாசிங்க. ரெண்டாவது ஒருத்தர் ஆதியாகமம் 26-22 வாசிங்க. உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். இது யாருக்கு கொடுத்த வாக்குத்தத்தம்? ஆபிரகாம். யாருக்கு? ஓட்டனுக்கு. அல்லேலூயா. ஆபிரகாமாகிய ஓட்டனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் உன்னை
பழுக பண்ணுவேன். ரெண்டாவது வாசிங்க ஆதியாகமம் 26 22. ஆ ஆ ஆ ஆ வாக்குவாதம் பண்ணல. ஆ பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரகபோத். இந்த பழுகு இந்த 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 இடத்துல பழுகும்படிக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்க இது யாருக்கு? ஈசாக்கு. மூணாவது வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35:11. வேகமா வேகமா. பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பழுகி பெருகுவாயாக. சரி, இது யாருக்கு கொடுத்த வாக்குத்தத்தம்? யாக்கோபுக்கு. எனக்கு வாசிங்க ஆதியாகமம் 42:52 வாசிங்க வேகமா. நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்பிராயிம் என்று பெயரிட்டான். வந்தாச்சா ரூட் காசு? அல்லேலூயா. பிரபாகர் அடிக்கடி சொல்லுவார், ப்ராப்ளத்தை பார்க்கணும், ரூட் காசை பாரு அப்படின்னு. அல்லேலூயா. யூத் மீட்டிங்ல சொல்லுவார், கர்த்தர் நல்லவர். அப்ப எப்ராயிமை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். யாரை பத்தி பார்க்கிறோம்? எப்ராயிம். எப்ராயிமுடைய ஓட்டம் யாரு? ஆபிரகாம். ஆபிரகாம் பழுகினாரா பெருகினாரா? பழுகினாரா? உங்ககிட்ட தான் கேட்கிறேன். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தப்படி அவர் பழுகினார் தானே? பழுகினார். சோத்திரம். ரெண்டாவது யோசேப்பு மன்னிக்கவும் ஈசாக்கு பழுகினாரா இல்லையா? அதுக்கு தான் அவனுக்கு ரெகபோத்துன்னு பேர் வச்சார். ஸ்தோத்திரம். ஓகே. அதுக்கப்புறம் யாக்கோபு பழுகினாரா இல்லையா? பழுகினார். அப்புறம் யாரு? யோசேப்பு. யோசேப்பு என்ன செஞ்சாரு? பழுகினாரா இல்லையா? அதனால தான் எப்ராயிம்னு பேரையே வச்சான். அல்லேலூயா. சரி, இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த 4 தலைமுறை கிறிஸ்தவர்கள் அப்படி தானே? எப்ராயிம் யார்? எத்தனை தலைமுறை கிறிஸ்தவன்? 5வது தலைமுறை. புரிஞ்சவங்க? அல்லேலூயா. இங்கே ஒருவேளை முதல் தலைமுறை 2வது தலைமுறை சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஜி, செகண்ட் ஜி, 2G, 3G, 4G, 5Gக்கு மேலேயும் ஒருவேளை இருந்தால் சோத்துறோம். அல்லேலூயா. அப்போ இவன் எப்ராயிம் யாரு? தலைமுறையா 4 தலைமுறை முடிச்சு 5வது தலைமுறை கிறிஸ்தவன் தான் யாரு? எப்ராயிம். கர்த்தர் நல்லவர். இந்த எப்ராயிம்க்கு என்ன அர்த்தம்? பழுகு அப்படின்னு தான் அர்த்தம். அதனால தான் யோசேப்பு வைக்கிறான், நான் சிறுமைப்பட்ட இந்த தேசத்தில் தேவன் என்ன பழுக பண்ணினார் என்று சொல்லி அவனுக்கு எப்ராயிம் என்று பெயர் வச்சான். இந்த 4 தலைமுறையும் பழுகினார்கள், பெருகினார்கள், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்த்தாங்க. இந்த எப்ராயிம் பழுகினானா? வாசிங்க எனக்கு வேகமா. ஓசியாவின் புஸ்தகம் 5:11 வாசிங்க வேகமா. எப்பிராயீம் தகாத கற்பனையை மனதார பின்பற்றி போனபடியால் அவன் ஒடுங்குண்டு. போது சிஸ்டர். அப்போ எப்ராயிம்னால என்ன அர்த்தம்? பழுகணும். ஆனா இவன் இங்க வேதம் சொல்லுது அவன் எதனால ஒடுங்குன்றான்? எதனால ஒடுங்கி போறான்? அல்லேலூயா. தேவ பிள்ளை பழுகணும். அல்லேலூயா. ஆபிரகாம் முதல் தலைமுறை அவன் பழுகிட்டான். 2வது யாரு? ஈசாக்கு, அவனும் பழுகினான். அல்லேலூயா. 3வது யாக்கோபு, அவனும் பழுகினான். 4வது யோசேப்பு, அவனும் பழுகினான். நான் கிறிஸ்தவனா பிறந்தனால நீங்களும் நானும் பழுக முடியுமா? அல்லேலூயா. நான் கிறிஸ்துவுக்குள்ள ரட்சிக்கப்பட்டு வந்துட்டேன், பழுக முடியுமா? அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்ன ஒரு மெசேஜ் போலதான், பழகாம பழுக முடியாது. ஆபிரகாம் யாரோடு நடந்தா? கர்த்தரோடு நடக்கிறவன் ஆபிரகாம். 2வது ஈசாக்கு தேவ சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிஞ்சவன். 3வது யாரு? யாக்கோபு. யாக்கோபு எத்தனை இருந்தாலும் ஆனா தேவ சமூகத்துல காத்து இருக்கிறவனா இருந்தான். அல்லேலூயா. 4வது யோசேப்பு அந்த எகிப்து தேசத்துல தேவனுக்கு பிரியமா இருந்தான். அல்லேலூயா. ஆனா இந்த ஓசியால இங்க பாக்குறோம் யாரு? எப்ராயிம். இவங்க எல்லாத்துக்கும் வாக்குத்தத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. இவன் பேர்லயே ஒரு வாக்குத்தத்தம். பேர் என்ன பேரு? எப்ராயிம். ஆனா வசனம் சொல்லுது அவன் ஓடுகுண்டு. ஏன் ஓடுகுண்டா? அவன் தகாத கற்பனையை பின்பற்றினான் இருக்க. எப்படி இருக்கு? அல்லேலூயா. தகாத கற்பனையை மனசார பின்பற்றவன் தான் யாரு? எப்ராயிம். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? சரி, எனக்கு இன்னொரு வசனம் வாசிங்க. 4:17 வாசிங்க வேகமா. இஸ்ரவேலே, நீ சோரம் போனாலும் யூதா. ஓசியா 4:17 விக்கிரகங்களோடு எப்பிராயிம் விக்கிரகங்களோடு இணைந்திருக்கிறான், அவனை போகவிடு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீதிக்கும் அநீதிக்கும் ஒளிக்கும் இருளுக்கும் சொல்லுங்க. அல்லேலூயா. எப்ராயிம்னா யாரு? பழுக வேண்டியவன். எப்ராயிம் யாரை தான் பின்பற்றணும்? விக்கிரகத்தை அருவருக்கிற தேவனை தான் அவன் பின்பற்றணும். அவன் மனசார எதை பின்பற்றுகிறான்? அதனால தான் பழுக வேண்டியவன் ஒடுங்குட்டு போயிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென்.
சரி, இன்னைக்கு வேகமா ரெண்டு காரியம், ரெண்டாவது காரியத்தை முடிஞ்சா சொல்றேன், இல்லாட்டி ஒரே காரியத்தோடு முடிச்சலாம். கர்த்தர் நல்லவர். வாசிங்க. ஆண்டவர் எப்ராயிமை எப்படி பார்க்கிறார்? யோசேப்பு எப்ராயிமை நான் பழுக பண்ணின, நான் சிறுமைப்பட்ட தேசத்துல என்ன பழுக பண்ணார் எப்ராயிம் பேர் வச்சான். ஆனா இந்த தேவன் அவனை எப்படி பார்க்கிறார்? எரேமியாவின் புஸ்தகம் 31:9 வாசிங்களேன். எரேமியா 31:9 வாசிங்க. ஆ ஆ ஆ அல்லேலூயா. எப்ராயிம் யாரா ஆண்டவருக்கு? சத்தமா சொல்லுங்களேன். சேஷ்ட புத்திரனாய் சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான். அல்லேலூயா. சேஷ்ட புத்திரன். சரி, நான் திரும்பவும் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கே வரனே. ஆபிரகாமுக்கு எத்தனை பிள்ளைகள்? 2. அப்படிதானே? வாக்குத்தத்தம். சரி, ஓகே சிஸ்டர், நீங்க கரெக்டா தான் சொல்றீங்க. ஒரு நான் மன்னிச்சு தவறா சொல்றேன். சொல்லப்படி பார்த்தா இஸ்மவேலு, ஈசாக். அல்லேலூயா. இதுல யார் மேலதான் ஆண்டோட கண்ணு இருக்கு? சரி, ஈசாக்கு எத்தனை பிள்ளைகள்? 2. யார் மேலதான் கண்ணு ஆண்டவருக்கு இருந்துச்சு? இதுல யார் சேஷ்ட புத்திரனா இருந்தா? பிறப்பால் அவன் சேஷ்ட புத்திரனா இருந்தாலும் ரெண்டாவது என்ன பண்ணா? கூழுக்காக வித்துட்டான். யாரு? அப்ப சேஷ்ட புத்திர பாகம் யாருக்கு வந்துச்சு? வந்துச்சா? சரி. 3வது யாக்கோபுக்கு அப்புறம் இப்ப யாரு? யோசேப்பு. ஒரிஜினலா பிறப்பின்படி இந்த சேஷ்ட புத்திர பாகம் யாருக்கு போயிருந்துக்கணும்? ஆனா யாருக்கு போச்சு? எல்லாம் நேரமா கம்மியா இருக்குன்னா நான் வேகமா போறேன். ஏன் யோசேப்பு போச்சு? அது மாத்திரம் வாசிங்களேன். 1 நாளாகமோ 5:11 வாசிங்க சிஸ்டர். 1 நாளாகமோ 5:11 வேகமா வாசிங்க. காத்தின் புத்திரர் அவர்களுக்கு எதிரே பாசான் தேசத்திலே சல்மா மட்டும் வாசம் பண்ணினார்கள். அவர்கள் யோவேல் தலைவனும் தயவு செய்து மன்னிக்கவும், அதுல மேபி நான் தப்பா எழுதிட்டேன்னு நினைக்கிறேன். இங்க இந்த சேஷ்ட புத்திரங்கிறது ரூபன் அவன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்திடுவான். அதனால அவனுக்கு போக வேண்டிய சேஷ்ட புத்திர பாகம் யாருக்கு வந்துச்சான்? 5:1 வாசிங்க சிஸ்டர். ரூபன் இஸ்ரவேலுக்கு முதற் பிறந்த சேஷ்ட புத்திரன். ஆனாலும் அவன் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினபடியினால் கோத்திரத்து அட்டவணையில் அவன் முதற் பிறந்தவனாக எண்ணப்படாமல் அவனுடைய சேஷ்ட புத்திர சுதந்திரம் இஸ்ரவேலின் குமாரனாகிய யோசேப்பின் குமாரருக்கு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்போ ஆபிரகாமுடைய பையன் ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவன் மேலதான் ஆண்டவருடைய கண் இருந்துச்சு. 2வது யாக்கோபு சேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கி கொண்டான். 3வது யோசேப்பு. ஏன் யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டதுன்னா யோசேப்பு தன்னை எப்படி காத்து கொண்டான்? அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இதெல்லாம் ஒரு ரீசன் இருக்குல்ல, இவங்களுக்கு எல்லாம் சேஷ்ட புத்திர பாகம் கிடைக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. நான் கேட்கிறேன், எப்ராயிமுக்கு சேஷ்ட புத்திர பாகம் ஆண்டவர் சொல்றாருல, ஏதாவது ரீசன் இருக்கா? ஏதாவது ரீசன்? யாக்கோபு முன்னால அல்லேலூயா. அண்ணனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ இவனுக்கு யாக்கோபு முன்னால ஆசீர்வதிச்சான், இவன் கையை மாத்தி ஆசீர்வதிச்சான். ஏன் அப்படி ஆசீர்வதிக்கணும்? எனக்கா இத்தனை கிருபை, என்மே அளவற்ற கிருபை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. கிருபை மட்டும்தான் இப்படி ஆசீர்வதிக்கணும், இப்படி ஆசீர்வதிச்சது. அப்படிதானே? இவன் கொண்டு போறான், இவன் இங்க வைக்கான், அவன் அங்க வைக்கான், அவன் யாக்கோபு இப்படி வைக்கான், இப்படி வச்சு ஆசீர்வதிக்கான். ஏதாவது செஞ்சானா? இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை பெற்றுக்கொள்வதற்கு எப்ராயிம் என்ன செஞ்சான்? ஒன்றும் செய்யல. ஆண்டவர் கண்களில் தயவு கிடைச்சது. அப்படி அல்லேலூயா. அதுதானே அர்த்தம். அதனால தானே வாங்கினான் சேஷ்ட புத்திர பாகம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம புத்திரனா சேஷ்ட புத்திரனா? பக்கத்தில் கை பிடிச்சிக்கிறவங்க எனக்கு ஸ்தோத்திரம் யாருமே இல்லை. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நீங்க பக்கத்துல கையை பிடிங்களேன். பிரதர், சிஸ்டர், நீங்க புத்திரியா சேஷ்ட புத்திரியா? நீங்க புத்திரனா சேஷ்ட புத்திரனா? சொல்லுங்க. அல்லேலூயா. புத்திரனுக்கும் சேஷ்ட புத்திரனுக்கும் என்ன வித்தியாசம்? புத்திரனா இருந்தா 1 மடங்கு போதும். அல்லேலூயா. சேஷ்ட புத்திரனா இருந்தா 1 மடங்கு போதாது. புரிஞ்சவங்க அல்லேலூயா. புரிஞ்சவங்க மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க. புத்திரிகளுக்கும் பொருந்தும். அல்லேலூயா. புத்திரியா இருந்தா 1 மடங்கு போதும். சேஷ்ட புத்திரனா இருந்தா
ஏன்னா தகப்பனுடைய ஸ்தானத்துக்கு அவன் தகப்பன் போனதுக்கு அப்புறம் அந்த ஸ்தானத்துக்குரியது தான் யாரு? அவன் இருந்து செய்ய வேண்டியதை இவன் இருந்து செய்யணும். அதனாலதான் அவனுக்கு சேஷ்ட புத்திரன்கிற வழக்கமே இஸ்ரவேல்ல இருக்கு. அல்லேலூயா. புரிஞ்சுங்க, சந்தோஷமா? அல்லேலூயா. அப்ப இந்த ஒரு பெரிய பொறுப்பை யாருக்கு ஆண்டவர் சொல்றாரு? எப்பிராயீம் ஏன் ஆண்டவர் என்ன யாரை பார்த்து சொல்றாரு? எப்பிராயீம் ஏன். ஆனா இவன் எங்க இருக்கான்? எப்பிராயீமை பத்தி வேதத்துல ஓசியா நிறைய வசனம் எழுதிட்டு வந்த கர்த்தர் நல்லவர். எப்பிராயீம் ஓசியாவில் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க. எப்பிராயீம் அக்கிரமம் செய்யறான். எப்பிராயீம் அந்நிய ஜனங்களோடு கலந்திருக்கிறான். எப்பிராயீம் திருப்பி போடப்படாத அப்பம். எப்பிராயீம் காற்றை மேய்கிறான். எப்பிராயீம் பேதையான புறா. அல்லேலூயா. எப்பிராயீமை பத்தி அதுக்கப்புறம் மோசம் போக்குற வில்லு, வரிசை அநேக காரியம் எப்பிராயீமை பத்தி இருக்கு. இப்போ எனக்கு இதை தியானிக்கும் போது எனக்கு தோணுச்சு, எப்பிராயீம் ஆண்டவர் சொல்றாரு சேஷ்ட புத்திரன். ஆனா நான் இருந்தா சொல்லிப்பேன், அவன் சேட்டக்கார புத்திரன். அல்லேலூயா. சொல்லுங்க, சந்தோஷமா? அல்லேலூயா. எப்பிராயீமை பத்தி ஆண்டவர் சொல்றாரு சேஷ்ட புத்திரன். இவ்வளவு சேட்டை பண்ணிட்டான், அவன் சேஷ்ட புத்திரனா? அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க நானும் சேஷ்ட புத்திரனா சேட்டக்கார புத்திரனா? பல நேரத்தில் சேட்டக்கார புத்திரனா, ஆனா எப்பமாவது சேஷ்ட புத்திரனா இருக்கும். அல்லேலூயா. இந்த சேட்ட புத்திரனுக்கு ஆண்டவர் சாட்டை எடுத்தாரா? எத்தனை பேர் நம்ம ஆண்டவருக்கு சமூகத்தில் பாவம் பண்ணி தேவனுக்கு பிரியமில்லாத பண்ணி ஆண்டவர் மனசை நோக்கடிச்சு ஆண்டவர் சமூகத்தில் நற்கரணை அந்த கம்யூனியனுக்கு முன்னால இல்லாட்டா சபைக்கு வர்றதுக்கு முன்னால இல்லாட்டா தனி ஜெபத்தில் ஆண்டவரே அப்படின்னு போகும்போது சாட்டை எடுத்து வெளுத்தாரா? என்ன செஞ்சாரு? சாட்டை எடுத்திருந்தா ஒரு ஆட்கள் இங்கே உள்ள இருந்திருக்காது. அப்படிதான் அப்படிங்கிறவங்க மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க. இல்லை அப்படின்னா சொல்ல வேண்டாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் நிறைய நேரத்தில் விழுந்த போதெல்லாம் தேவ சமூகத்தில் போகும்போதெல்லாம் அவருடைய அன்பு மட்டும்தான் நம்மளை இதுவரைக்கும் ஏவிக்கொண்டே இருக்கு, நடத்தி கொண்டே இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் அன்பால தான் நம்மளை திருத்துறார். ஆமென். நான் என் பிள்ளைலாம் சேட்டை பண்ணும்போது நான் ஒன்று சொல்லுவேன், நான் கம்போட வரணுமா அன்போட வரணுமான்னு கேட்பேன் என் பிள்ளைகிட்ட. எப்போ கம்பு வேண்டாம் அன்போடு வாங்க அப்படின்பா என் மூத்த பொண்ணு சொல்லுவாள். அதிகமாக சேட்டை பண்ணும்போது சொல்லுவேன், நான் கம்பு வேணுமா அன்பு வேணுமா? ஆண்டவர் கம்போட வந்திருந்தா இன்னைக்கு நீங்களும் நானும் இங்கே வந்து உட்கார்ந்துருக்க முடியாது. ஆமென். அநேக நேரத்தில் அவருடைய அன்பு தான் பாவம் செய்யாத அளவுக்கு அதை வெறுக்க பண்ணியது தேவ அன்பு. அந்த அன்பை ருசி பார்த்த எப்பிராயீம் எப்படி இருக்கிறான்? எப்படி இருக்கிறான்? ஆண்டவர் விட்டு. அல்லேலூயா. இந்த எப்பிராயீமை பார்த்து தான் எப்பிராயீமே உன்னை எப்படி கை நெகிழ்வேன், உன்னை நான் தான்ப்பா கையை பிடிச்சி நடக்க பழகினேன், உனக்கு நான் தான் எல்லாம் பண்ணி கொடுத்தேன், உன் சந்ததியா எல்லாரும் பழுகினார்கள் பெருகினார்கள், ஆனா நீ இன்னைக்கு ஒடுங்குண்டு போயிட்டு இருக்கிற, உனக்கு பழுகி பெருகணும்னா என்னோடு கூட கொஞ்ச நேரத்தை செலவிடு. அல்லேலூயா. அல்லேலூயா. புரிஞ்சவங்க சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ எப்பிராயீமா இருந்தா நமக்கு ஒரு மடங்கு பத்தாது, 2 மடங்கு. எதெல்லாம் தேவை? சம்பளத்தில் வேணும், வேற எதுல தேவை? அல்லேலூயா. எலிசா கேட்பான், உம்மிடத்தில் உள்ள ஆவியின் எத்தனை மடங்கு? அப்ப அவன் யாரு? சேஷ்ட புத்திரன். யாருக்கு? எலியாவுக்கு. கல்யாணமே ஆகாட்டினாலும் நீங்களும் நானும் அநேக சேஷ்ட புத்திரங்களை புத்திரிகளை பெற்று எடுக்க முடியும். அல்லேலூயா. புரிஞ்சவங்க சந்தோஷம் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் சேஷ்ட புத்திரனா இருந்தா ஆண்டவரே எனக்கு ரெட்டிப்பான மடங்கு தேவை எல்லாத்துலயும். அல்லேலூயா. அல்லேலூயா. இதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, எப்பிராயீமே உன்னை நான் எப்படி கைவிடுவேன். எப்படி? அப்ப எப்பிராயீம் பெற்றுக்கொண்டது ரொம்ப ஈஸி. சில நேரத்தில் ஆண்டவர் சில ஆசீர்வாதங்களை கொடுப்பாரு, அபிஷேகத்தை கொடுப்பாரு, வரத்தை கொடுப்பாரு, அநேக அனுபவங்களை கொடுப்பாரு. பெற்றுக்கொள்வது எளிது, ஆனா காத்துக்கொள்வது கடினம். அல்லேலூயா. அதான் 1 தீமோத்தேயுவுக்கு பவுல் சொல்வாரு, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நல்ல பொருளை உனக்குள்ள வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினால காத்துக்கொள். பெற்றுக்கொள்வது சில பேருக்கு பெற்றுக்கொள்வது ஈஸியா பெற்றுக்கொண்டாலும் அதை காத்துக்கொள்வது கடினம். அதை காத்துக்கொள்ளும் போது பிரயோஜனப்படுவோம். அல்லேலூயா. சேஷ்ட புத்திரன் இவன் தேவனுக்கு பிரியமானவன். எப்பிராயீம் சேஷ்ட புத்திரனா இருந்தாதான் பிரியமா இருக்க முடியும். ஆனா எப்பிராயீம் அநேக நேரத்தில் தேவனை துக்கப்படுத்தின சேஷ்ட புத்திரன். அல்லேலூயா. சரி, 2வது ஒரு காரியத்தை நான் வேகமா முடிக்கிறேன். ஓசியா 9:16 வாசிங்களேன். எபிராயிமர் வெட்டுண்டு போனார்கள், அவர்கள் வேர் உலர்ந்து போயிற்று. போதும் சிஸ்டர். எப்பிராயீமர் வெட்டுண்டு போனார்கள். இப்பதான் நம்ம பார்த்தோம், நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலும், ஆனா இங்க எப்பிராயீம் எப்படி இருக்கான்? வேறு உலர்ந்து போயிற்று. ஆண்டவர் புதிய ஏற்பாட்டுல அருமையா ஊமை சொல்றார். விதைக்கிறவன் ஒருத்தன்
சில விதை கற்பாறையில் விழுந்து வேர் இல்லாமையால் எப்படி இருக்குமா? ஆனா எனக்காக லூக்கால மட்டும் இந்த வசனத்தை வாசிங்களேன். 8:6 வாசிங்க. லூக்கால எப்படி இருக்கு? நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். லூக்கா 8:6 வாசிங்க. கற்பாறையின் மேல் விழுந்தது, அது முளைத்த பின் அதற்கு ஈரம் இல்லாததினால் உலர்ந்து போயிற்று. எது இல்லையா? அல்லேலூயா. வேர் இருக்கு, ஆனா என்ன இல்ல? சந்தோஷமா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாத்துக்குமே என்ன இருக்கு? வேர் இருக்கு, ஆனா என்ன இல்ல? அதனாலதான் என்ன இருக்கு? வேறு இருக்கு, ஆனா ஈரம் இல்லை, அதனால உலர்வு இருக்கு. அல்லேலூயா. உலர்வு இருக்கிறதுனால தான் நம்மளால பலன் கொடுக்க முடியல. அல்லேலூயா. ஆண்டவருக்கு தேவை எப்ராயிம் எனக்கு பிரியமாவும் இருக்கணும், எனக்கு பிரயோஜனமாவும் இருக்கணும். அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடிங்களேன். பிரதர், நம்ம பிரியமாவும் இருக்கணும், நம்ம பிரயோஜனமாவும் இருக்கணும். அல்லேலூயா. அதுக்காகத்தான் ஆண்டவர் என்ன தெரிந்து கொண்டார். என் பக்கத்துல என் கூட பிறந்த என் அண்ணனை தெரிஞ்சுக்கல, என் தங்கச்சியை தெரிஞ்சுக்கல, என் அக்காவை தெரிஞ்சுக்கல, ரெண்டாவதா பிறந்த என்ன போய் தெரிஞ்சு கொண்டார். அல்லேலூயா. அதான் கிருபை. அல்லேலூயா. அப்போ வார்த்தை இல்லைன்னா உலர்வு இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? எப்படி சொல்றீங்க பிரதர்? ஆமா, 7 நாள் சுத்திட்டு இருந்தாங்க. தண்ணி எல்லாம் செலவழிஞ்சிச்சு. செலவழிச்சா எங்க? சரி, நான் டீட்டெயிலாக போல. 7 நாள் சுத்திட்டு இருக்கிறாங்க. ராணுவம் எல்லாம் சுத்துது, மிருகஜீவன் எல்லாம் சுத்துது, தண்ணி இல்லை. இப்போ எதை தேடி போறான்? எதை தேடி போனா? தண்ணியை தேடி போனாங்களா? வார்த்தையை தேடி போனாங்க. யார்கிட்ட? எலிசா கிட்ட போறான். ஏய் தம்பி, எப்பா எலிசா கிட்ட போய் எவனாவது வார்த்தை இருக்கா பாப்போம் அப்படின்னு எலிசா கிட்ட போறாங்க. வார்த்தை இருந்துச்சு. அல்லேலூயா. வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் என்ன வந்துச்சு? தண்ணி வந்ததுக்கு அப்புறம் அங்க உலர்வு இருக்குமா? சந்தோஷமா இல்லையே சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நமக்குள்ள வார்த்தை இருந்துச்சுன்னா, நான் சொல்ற வார்த்தை இந்த வார்த்தை தான். அல்லேலூயா. இந்த பைபிள்ல அநேக வார்த்தை இருக்கு. ஆனா எப்போ நீங்க ஒரு தேவைக்கு போகும்போது, இல்லாட்ட நீங்க ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கொண்டிருக்கும் போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை நமக்கு விளக்கம் காட்டுவார். பாத்தீங்களா? எப்போ ஒரு வார்த்தையை அந்த ஸ்பாட்ல கொடுப்பாரு. பாத்தீங்களா? அல்லேலூயா. அந்த வார்த்தை வரும்போது தான் நமக்குள்ள இருதயம் கொழுந்து விட்டு எரியும். அல்லேலூயா. அந்த வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு தண்ணி கிடைச்சது. அல்லேலூயா. அப்போ நமக்கு தேவை அந்த ரேமா வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்காகத்தான் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ வார்த்தையால் நிரம்பிரு. ஆனா இங்க அவன் வேறு இருக்கு, ஆனா ஈரம் இல்லை. ஈரம் எப்போ வரும்? வார்த்தை வந்தா ஈரமும் வரும். அநேக குடித்து தாகம் தீர்க்கப்படத்தக்க தண்ணி கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நமக்குள்ள என்ன வார்த்தை வேணும்? இந்த வார்த்தை சொல்லுங்களேன். வார்த்தை தயவு செய்து சொல்லுங்களேன். வார்த்தை உணவா இருந்துச்சுன்னா வாழ்க்கையில உலர்வு இருக்காது. சொல்லுங்களேன். வார்த்தை இருந்தா உலர்வு நமக்கு வராது. அல்லேலூயா. வார்த்தை வார்த்தை வார்த்தை. இந்த வார்த்தை டெய்லி புரியுதோ புரியலையோ படிச்சுக்கிட்டே இருங்க, படிச்சுக்கிட்டே இருங்க, படிச்சுட்டே இருங்க. ஜெபம் பண்ணும்போது ஆண்டவருடைய வார்த்தை தியானிங்க. அல்லேலூயா. ஆனா நமக்கு ஒரு பிரச்சனை வரும், அப்போ பைபிள் படிக்க முடியாது. சொல்லுங்க. பிரச்சனை வரும்போது பைபிள் படிக்க முடியாது. ஆனா படிச்ச வசனத்தை ஆவியான நினைப்பூட்டுவார் பாருங்களேன், நீங்க துள்ளி குளிச்சு ஓடிட்டே இருப்பீங்க. அல்லேலூயா. சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை அனுபவிச்சிருக்கீங்க? அல்லேலூயா. அதனாலதான் எப்பெல்லாம் நீங்க சந்தோஷமா இருக்கீங்களோ பைபிள் படிங்க. துக்க நாள் வரும், அதுக்குன்னு வரும். நான் சாபம் சபிக்கல சொல்றேன். மேலே கீழே எல்லாம் வரத்தான் செய்யும். ஆனா அந்த நேரத்தில் ஆவியான அந்த வார்த்தை கொடுப்பாரு. ஏன் இவன் வளர்ந்து போயிட்டான்? வார்த்தை இல்லை. யாரு? எப்ராயிம். ஆனா ஆண்டவர் என்ன பார்த்து சொல்ல, நீதான் ஏன் பிரியமா இருக்க வேண்டியவன் பிரியமா இல்லை, பிரயோஜனமா இருக்க வேண்டியவன் பிரயோஜனமா இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் பிரியமாவும் இருக்கணும், பிரயோஜனமாகவும் இருக்கணும். அல்லேலூயா. எல்லாம் எழும்பி நின்று கொள்ளுங்க. சரி, சில காரியங்கள் உண்டு, நான் எல்லாத்தையும் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். கர்த்தர் நல்லவர். எல்லாம் கண்களை மூடி ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, அப்பா, ஒருவேளை தேவ பிள்ளையே நீங்க ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனா இருக்கலாம், இல்லாட்ட செகண்ட் ஜென்ரேஷன், 3வது ஜென்ரேஷன், 4வது ஜென்ரேஷனும் 5வது ஜென்ரேஷனும் யாரா இருந்தாலும் ஆண்டவர் நோக்கி நாளைக்கு, ஆண்டவரே அப்பா, என்னுடைய முற்பதாக்கள், எங்களுடைய முற்பதாக்கள் ஆண்டவரே, அவர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் எங்களுக்கு தேவை ஆண்டவரே, எங்களுக்கு தேவை ஆண்டவரே, எங்களுக்கு தேவை. தேங்க்யூ. எல்லாம் கண்களை மூடி, எல்லாம் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி கேளுங்களேன். ஒரே ஒரு நிமிஷம் செபித்து நான் முடிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, சிரேஷ்ட புத்திரன் அந்த ஆசீர்வாதத்தை வாங்குவதற்கு நான் தகுதி இல்லை ஆண்டவரே. ஆனா எங்க அப்பா யோசேப்பு எகிப்துல எவ்வளோ காரியத்தை ஒதுக்குனா, அவனுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சதப்பா. ஆனா எதுவுமே செய்யலப்பா.
ஆனால் எனக்கு அந்த சிரேஷ்ட புத்திரத்தை கொடுத்தீங்கப்பா. நான் விக்கிரங்களோடு கலந்துட்டு ஆண்டவரே இந்த நாளில் வருகிறான்ப்பா. தேவப்பிள்ளை யோசியாவின் புஸ்தகம் கடைசி அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அதே எப்ராயிம் சொல்றான், எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன, விக்கிரகங்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு எப்போ எப்ராயிம் ஆண்டவரை பார்த்து சொன்னானோ மறுபடியும் ஆண்டவரை நான் பிளஸ் பண்ண ஆரம்பிச்சேன். மறுபடியும் ஆண்டவரை பிளஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அதனால கேட்கிறோம், ஆண்டவரே நான் அந்நிய ஜனங்களோடு கலந்துட்டேன் ஆண்டவரே. நான் அந்த நாள் உம்மோடு கலக்க வாஞ்சிக்கிறேன், உம்மோடு இணைய வாஞ்சிக்கிறேன். வசனம் சொல்லுது ஓசியா கடைசி புத்திரத்துல வார்த்தையில கொண்டு அவரிடத்துல திரும்புங்க. எந்த வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு, எப்ராயிமே நீ திருப்பி போடப்படாத அப்போ, அதே அப்போ தான் ஆண்டவர் இந்த நாள்ல என்னுடைய வார்த்தையோடு வருகிறப்பா. நீங்க தான் சொன்னீங்க திருப்பி போடப்படாத அப்போ, நான் பிரயோஜனம் உள்ள அப்பமா மாறும்படிக்க உங்களிடத்துல வருகிற ஆண்டவரே, வருகிற ஆண்டவரே. Thank you Jesus Lord. மண்ணாசையில் நான் மயங்கியே மெய்வழி விட்டகன்றே, கண் போன போக்கை பின்பற்றியே கண்டேனில்லை இன்பம். எல்லாரும் ஒப்பு கொடுங்க, எல்லாரும் ஒப்பு கொடுங்க. மண்ணாசையில் மயங்கியே, மண்ணாசையில் நான் மயங்கியே மெய்வழி விட்டகன்றே, கண் போன போக்கை பின்பற்றி. அப்பா நான் உங்களுக்கு பிரியமான பிள்ளையா இருக்கணும் ஆண்டவரே, உங்களுக்கு பிரியமான பிள்ளையா இருக்கணும். தேவன் விரும்புகிற பரிசுத்தம் எனக்குள்ள இருக்கணும். காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே, வாழ்நாள் எல்லாமும் பாதம் சேரும் பாதையில் மார்பில் சாய்ந்தால் சுகமே, மார்பில் சாய்ந்தால் சுகமே, தோளில் கிடந்தால் ஜெயமே, கைகள் என்னில் கோர்த்தால் பரிசுத்தமே, உம்மிடத்தில் நான் கிடந்தால் பரலோகமே, கைகள் என்னில் கோர்த்தால் பரிசுத்தமே, உம்மிடத்தில் நான் கிடந்தால் பரலோகமே, மார்பில் சாய்ந்தால் சுகமே, தோழி கிடந்தால் ஜெயமே. எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரே, ஆண்டவரே அப்பா இந்த நாள்ல உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். எல்லா கண்களை மூடி ஒரே நிமிஷம் ஜெபித்து முடிக்கலாமா? ஆண்டவரே என்னுடைய வேறு வளர்ந்துடக்கூடாது ஆண்டவரே, நான் பலன் கொடுக்கணும்ப்பா, நான் பலன் கொடுக்கணும்ப்பா. ஆண்டவரே நீரோடைய அருகில் உள்ள மரங்களை போல நித்தமும் பலன் கொடுக்கணும் ஆண்டவரே, நித்தமும் பலன் கொடுக்கணும், நித்தமும் பலன் கொடுக்கணும் ஆண்டவரே. எந்த காரியத்தை கொண்டும் ஆண்டவரே சிம்சோன் வளர்ந்து போனதுக்கு காரணம் அவன் அந்நிய ஜனத்தோடு கலந்துட்டான் ஆண்டவரே. சிம்சோன் வளர்ந்து போயிட்டான்ப்பா ஆண்டவரே, எப்ராயிம் வளர்ந்து போயிட்டாங்க ஆண்டவரே. நாங்க வளர்ந்து போயிடக்கூடாதப்பா, நாங்க சேஷ்ட புத்திரனா இருந்து உம்மை பிரியப்படுத்தவும் செய்யணும். எங்களுடைய வேர் வளராம உமக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாம் காணப்படணும். இந்த உன்னதமான வாழ்க்கையை எங்களுக்கு கொடுத்துருங்க ஆண்டவரே, இந்த உன்னதமான வாழ்க்கை எங்களுக்கு கொடுத்துருங்க. நாங்கள் பெற்றுக்கொண்டது சுலபமா இருந்தாலும் அதை கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ளக்கூடிய கிருபையை இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்துருங்கப்பா. உங்களுடைய திருக்கரத்துல எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரமே மகிமைப்படுகிறார். இயேசுவின் மூலம் பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். மீண்டும் ஒரு கூட தேவ ஜனங்களை யாவரையும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறோம். நன்றிகளையும் ஆசீர்வாதத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுதும் அருமையான பாஸ்டர் பால் அவர்களை முன்பாளைக்கிறோம். பாஸ்டர் பால் முன்பாக வந்து இந்த நாளில் கூட தேவ சமூகத்தில் வந்து தேவ நாமத்தை தொழுது கொண்டு அப்படியே காணிக்க படைத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்தி ஜெபிங்க. தொடர்ந்து கர்த்தருடைய கரப்பிள்ளைகளோடு இருக்கும்படிக்காய் ஒவ்வொரு பிள்ளையுடைய வாஞ்சிகளை எல்லாம் நிறைவேற்றுன்னு சொல்லி பாஸ்டர் பால். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நல்ல வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை கிருபையாய் இந்த ஆராதனை கொண்டு வந்து
உம்மை ஆராதிக்கும் உடைய வார்த்தைகளை கேட்கும் எங்களுக்கு கிருபை பாராட்டி நீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாளில் ஆண்டவரே ஆராதித்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் இந்த நாளில் ஆராதனையில் பங்கெடுத்த ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். காணி படைத்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து வர நாட்கள் வருமானத்தில் ஒரு பெருக்கத்தை கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தில் எல்லாரும் நன்மைகளை சுதந்திரத்துக்குள்ள பாதையில் கர்த்தர் நடத்துவீராக. ஆண்டவரே நீர் அளிக்கும் நன்மையினால் நாங்கள் திருப்தியாக கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதே போல நீ சாட்சி சொன்ன பிள்ளைகளுக்காக நன்றி, அவர்கள் குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் தாமே குடும்பத்தை ஆண்டவரே அன்பின் கயிறுகளால் இழுத்துக்கொண்டு ரட்சிப்புக்குள் வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரட்சிக்க கூடாதபடி உடைய கரம் குறுகி போகவில்லை ஆண்டவரே. அவர்கள் குடும்பத்தை ரட்சிப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல இந்த நாளில் ஆண்டவரே சபையில் ஆராய்த்து கொண்டு பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத எல்லாரும் ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. தொடர்ந்து கர்த்தர் எங்கள் மத்தியில் பெரிய காரியங்களை செய்வீராக. நீர் அற்புதங்களை செய்கிற கர்த்தர், எங்கள் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களால் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வேலை காரியத்தில் விசேஷமாக அற்புதங்களை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஸ்கூல் அட்மிஷன் காரியங்கள் அற்புதங்களை செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அதே போல ஆண்டவரே சம்பள பாக்கி கிடைக்கட்டும், அந்த செட்டில்மெண்ட் பணம் கிடைக்கட்டும். அதே போல ஆண்டவரே புதிய வேலைக்காக முயற்சி கொண்டு எடுத்து கொடுக்கிறது தேவன் தாமே சீக்கிரமாக அந்த காரியத்தில் வாக்கி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா தேவையோடு வந்திருக்கிற பிள்ளைகளும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் தேவைகளை அறிந்த கர்த்தர் தேவைகளை சந்திக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்க போகிற எங்கள் தேவனுடைய நாமத்தில் எல்லாவற்றையும் கேட்கிறோம்ப்பா. அதை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம், ஐக்கியம், சிநேகம், பாதுகாவல், வழிநடத்துதல் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யாவருக்கும் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.